ஒரு சீட்டுக்காக நீங்க நாடே வந்து உங்க தமிழகமே வந்து இந்த அளவுக்கு சிரஞ்சடி போயிருக்குன்னா அது பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது. இல்ல நான் கேட்கிறேன், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது இதே முதலமைச்சர் அவர்கள் இது வந்து வேற அதிமுக ஆட்சி இருந்துச்சுன்னா வச்சுக்கீங்களேன், முதல்ல இவங்க ரோட்ல வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க, முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும், முதலமைச்சர் விலகணும், இந்த ரேஞ்ச்ல பேசியிருப்பாங்க. இன்னைக்கு நான் கேட்கிறேன், முதலமைச்சர் அவர்கள் ராஜினாமா செய்யறதுக்கு தைரியம் இருக்கு உங்களுக்கு? உங்க கட்சியில இருக்கிற ஒருத்தன் தான் உங்க கட்சிக்கு சப்ளை பண்ணிருக்கா, உங்க கட்சிக்காரங்களுக்கு வந்து காசு கொடுத்திருக்கா, உங்க கட்சி நடத்துறதுக்கு காசு கொடுத்திருக்கா, போது பொருட்கள் சப்ளை பண்ணிட்டு 3500 கிலோகிராம் 3500 கிலோகிராம் போது பொருட்கள் வந்து ஜாஃபர் சாதிக் வந்து சப்ளை பண்ணிருக்காரு. இது 3500 கிலோகிராம் போதை பொருட்கள் நீங்க பார்க்கும்போது வெறும் 50 கிலோ போதை பொருட்கள் எவ்வளவு வந்தது? 2000 கோடி. 2000 கோடி 3500 கிலோகிராம் போதை பொருட்கள். நீங்க நினைச்சு பாருங்க, எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் கோடி வரும். கிட்டத்தட்ட 1,40,000 கோடி. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்கேம்ல 1,76,000 கோடி ஒரு ஸ்கேம் நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த போதை பொருட்கள்னால 1,40,000 கோடி நீங்க போதை பொருட்கள் சப்ளை பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துல போறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு நினைச்சு பாருங்க. 12வது கிளாஸ் படிக்கிற பசங்களுக்கு வந்து போதை பொருட்கள் இருக்கு. ஏன் சமீபத்தில் புதுச்சேரியில் என்ன நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். 9 வயது சிறுமி, அதுல 19 வயது ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. போதை பொருட்கள் அடிமையானவன். எங்கிருந்து வருது? இல்ல இது தமிழகத்திலிருந்து வரல. தமிழகம் வெறும் டிரான்சிட்டா. எப்படி டிரான்சிட்டா? எனக்கு புரியல, அந்த வார்த்தை எனக்கு புரியல. போலீஸ்காரங்க சொல்றாங்க இது வந்து டெல்லியில இருந்து வந்தது, ஆனா இது தமிழகம் வந்து தமிழ்நாடு வந்து வெறும் டிரான்சிட். டிரான்சிட் என்னங்க? ஒரு இடத்துக்கு போகும், டச் பண்ணும், அங்கிருந்து யாரும் கவனிக்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க, பார்த்தும் பார்க்காத மாதிரி நடிப்பாங்க, இங்க இருந்து போயிடும். ஆனா அதுக்கு தமிழகத்துக்கு சம்பந்தமே கிடையாது. நடுவில் வாங்க வேண்டியது கமிஷன் எல்லாம் நீங்க வாங்கிட்டு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஏன் ஊழல் தவிர வேற மக்களுக்கு என்ன கொடுத்திருக்கீங்க இது வரைக்கும்? சமீபத்துல உங்களுக்கு வந்து அவ்வளவு பெரிய ஒரு புயல் வந்தது, எல்லாமே இருக்கும் போது என்ன பண்ணீங்க? ஏன் வரும்போது உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு ரோடு தோண்டி வச்சிருக்காங்க, எல்லா ரோடு வன்வே பண்ணி வச்சிருக்காங்க. நான் கேட்கிறேன், முதலமைச்சர் போற ரோடு ஏன் வன்வே பண்ண மாட்டேங்கிறீங்க? அந்த ரோடு மட்டும் ஏன் தோண்டி வைக்க மாட்டேங்கிறீங்க? அங்க எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை கிடையாது, அங்க வாட்டர் பிரச்சனை கிடையாது, அங்க அண்டர் கிரவுண்ட் எந்த பிரச்சனையும் வராது. உங்க ரோடு மட்டும் நல்லா இருக்கணும். மற்றவங்க யார் கேட்ட போனா எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன், அது போதும். இந்த ரேஞ்ச்ல முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறாரு.